அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்கள் அனைவரையும் தமிழர் இணையம் என்ற இந்த ஜோதிட சேனல் வாயிலாக சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. நம்ம இப்போது சனி பயிற்சி பலன்களை பார்த்துட்டு வந்துருக்கோம். இதற்கு முன்னாடிய வீடியோ பார்த்திங்கன்னா, அதாவது 2025 நடக்க போகிற சனி பயிற்சி. இப்போ மேச ராசி பார்த்துட்டோம். இன்றைக்கு நம்ம பார்க்க இருப்பது ரிஷப ராசி. காலபுருஷனுக்கு 2ஆம் வீடாக அமைந்திருக்கிற ராசி. இது ஒரு பெண் ராசி. ரிஷபராசிக்கு இந்த சனி பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கு முழுவதுமாக பார்க்க இருக்கிறோம். ரிஷபம் இதுவரைக்கும் ரிஷபத்திற்கு 10ஆம் இடத்தில் இருந்த சனி, 10ஆம் இடத்தில் இருந்த சனி தற்பொழுது 11ஆம் இடம் என்ற லாபஸ்தானத்திற்கு, 10ஆம் இடம் என்ற தொழில் ஸ்தானத்தில் இருந்த சனி தற்பொழுது பயிற்சியாகி 11ஆம் இடம் என்ற லாபஸ்தானத்தை அடைகிற ஒரு அமைப்பு. ரிஷபராசி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு அமைப்பு. வருகிறது 2024 உங்களுடைய கஷ்டகாலங்கள் முடிந்து 25 அவர்களுடைய சுய ஜாதகத்துக்கு அளவீட்டுக்கு ஏற்ப உங்களுக்கு பணம் வரவு, மகிழ்ச்சியான தருணம், திருமணம், பெரிய பெரிய அமைப்புகள்லாம் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு. குழந்தை பாக்கியம் இல்லாத நபர்களுக்கு குழந்தை, அந்த மாதிரியான நிறைய அமைப்புகள். ஏன்னா இது குருவின் வைத்து, நான் ஜென்ம குருவாக இருந்த சில அமைப்புகளையும் வைத்து சொல்கிறேன். அப்பேற்பட்ட சனி 10ஆம் இடத்தில் இதுவரைக்கும் இருந்து உங்களுடைய தொழில் பெரிய முன்னேற்றம் இல்லாத, எவ்வளவு பெரிய நபர்களாக இருந்தாலும், எவ்வளவு வசதி வாய்ப்பு நபர்கள் பெரிய கோடீஸ்வரர்களாக இருந்தாலும், தொழிலில் ஒரு மந்த நிலை, சரியான வாய்ப்புகள், சரியான அமைப்பு, தொழிலில் ஒரு தேக்க நிலை, அப்படியே மிகப்பெரிய தொழில் செய்தால் கூட பண வரவு செலவுகளில் சில தேக்க நிலை போன்ற நிலைகளை ஏற்படுத்தி கொண்டிருந்த சனி தற்பொழுது லாபத்துக்கு வருகிறார். 11ஆம் இடம், அதுவும் குறிப்பாக குருவின் வீட்டுக்கு வருகிறார். இது மிகப்பெரிய ஒரு அமைப்பு. ரிஷபராசிக்கு ஒரு மிகப்பெரிய அமைப்பு இந்த அமைப்பு. இந்த ரிஷபராசி இந்த 11ஆம் இடத்திற்கு வருகிற அமைப்பு இதுவரை தங்குதடை, தட்டு தடுமாறி தொழிலில் சில அமைப்பு போய்கொண்டிருந்த நபர்களுக்கும், தொழில் புதிதாக தொடங்க ஆயத்தமாகி அதற்கு பேங்க் லோனு இல்லை கடன் ஏதாவது ஒரு குறிப்பு, ஏன்னா புதிதாக தொழில் தொடங்குகிற நபர்கள், ஏனைய அதிகபட்சமான நபர்கள் கை காசை போட்டு தொழில் தொடங்குகிற நபர்கள் மிக மிக குறைவு தான். நம்மளை மாதிரி ஒரு உயர்நிலை இல்லாத அடித்தட்டில் இருக்கிற நபர்கள் பெரும்பாலும் கடன் வாங்கி தான் தொழில் அமைப்புகளை செய்தாக வேண்டும். அப்பேற்பட்ட நிலைமை கொண்ட அவர்கள் தான் ரொம்ப அதிகம். பெரும்பாலான நபர்கள் அவங்க தான். அவர்களுக்கு தொழில் தொடங்க ஏதுவாக நல்ல சுப கடன் கிடைக்கும். அது உங்களுக்கு ஒரு பெரிய விடிவு. 2025ஆம் ஆண்டில் நீங்கள் தொழில் தொடங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக வங்கியை அணுகலாம், அல்லது வேறு நபர்களிடத்தில் தொழிலை நீங்கள் மேம்படுத்துவதற்காக கடன் அப்படிங்கிறது எளிதாக உங்களுக்கு வாய்ப்புகள் அமையும். இது ஒரு பெரிய விடிவு காலமான ஒரு அமைப்பு. நல்ல ஏற்றம் தரக்கூடிய ஒரு அமைப்பு. ஒரு 3 ஆண்டுகள் சனி அருமையான ஒரு இடத்துல பொற்காலமாக இருக்குது. சரியான தசாபுத்தி நடக்கிறவங்களுக்கு கொட்டி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. நல்ல ஜாதகமாக இருந்து சரியான தசாபுத்தி நடக்கிற நபர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் இந்த சனி பயிற்சி. அப்படிப்பட்ட ரிஷபராசினியர்களுக்கு சனி 11ஆம் இடத்தில் பெயர்கிற நபர்களுக்கு சிறு வயதில் இருப்பவர்கள். இப்போ ரிஷபத்தில் நான் ஏற்கனவே மேசத்திற்கு சொன்ன மாதிரி தான் ஒரு 3 நட்சத்திரம் தான் இருக்கும். நீங்கள் கார்த்திகை 3-4 பாதங்கள் வந்துடும். அதுக்கப்புறம் ரோஹிணி, மிருகஷீரிடம்னு சொல்லி இந்த 3 நட்சத்திரங்கள் தான் வரும். அப்படி இருக்கிற இந்த நபர்களுக்கு 2025ஆம் ஆண்டிலிருந்து மிகப்பெரிய பொற்காலம். முயற்சிகளை கைவிடாதீங்க. தன்னம்பிக்கையோட முன்னோக்கி நகருங்க. கிடைத்த உங்கள் ஜாதகத்தின் அளவு அடிப்படையில் கண்டிப்பாக வெற்றி என்பது கிடைத்தே தீரும். வெற்றியின் அளவு என்பது அவரவருடைய சுய ஜாதகத்தை பொறுத்து அது வெற்றி பெருசா சிறுசாங்கிறது தான் முக்கியம். பெருசா சிறுசா அப்படிங்கிறது உங்கள் ஜாதகத்தை பொறுத்தா இருக்கும். ஆனால் வெற்றி என்பது உறுதியாக வெற்றி அடையக்கூடிய ஒரு அமைப்பு. அருமையான இடத்துல வருது பொற்காலம். பயன்படுத்திக்கங்க. நல்ல நல்ல அமைப்புகள் கிடைக்கும். நிறைய உங்களுக்கு வருமானத்தை பெருக்கிக் கொள்ளுகிற அளவுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். வாய்ப்புகளை பயன்படுத்துங்க. இதுவரைக்கும் இருந்த கஷ்டமே மறுபடியும் நீடிச்சிருமோ அப்படிங்கிற பயத்தில் இருந்து வாய்ப்புகளை விட வேண்டாம். அதனால் வாய்ப்புகளை நல்லாக பயன்படுத்துங்க. இப்போது நடந்து கொண்டிருக்கிற அளவில் வயதிற்கு ஏற்ப ஒரு 10-15 வயதிற்குள்ள இருக்கிற நபர்களுக்கு அந்த குழந்தைகளுக்கு கல்வியில் மேம்படும். அது ஒரு பெரிய ப்ளஸ். ஒரு 15, நான் சொன்ன மாதிரி ஒரு கல்லூரி படிக்கிற ஒரு 20-21 வயதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு கல்லூரிங்கிறது ஒரு டிகிரி, ஒரு 17 வயதில் ஒரு 12ஆம் வகுப்பு முடித்து ஒரு 21 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு நல்ல கல்வியில் நல்ல முன்னேற்றம். இதுவரை தடை இருந்த அந்த கல்வியில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். நல்ல நீங்கள் எதிர்பார்த்த, குறிப்பாக இந்த 10-12ஆம் வகுப்பு படிக்கிற மாணவிகளுக்கு நல்ல மதிப்பெண், நீங்கள் எதிர்பார்த்ததை விட ஒரு நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். கல்வியில் இருக்கிற இதுவரை இருந்த தொந்தரவுகள் அனைத்தும் விலகி கல்வியில் ஒரு சிறப்பான ஒரு நிலை ஏற்படும். இந்த குறிப்பிட்ட ஒரு 20-21 வயது இருக்கிற நபர்களுக்கு
ஒரு 25 ஒரு 20க்கு மேலே 30 வயதுக்குள்ள இருக்கிற நபர்களுக்கு பெரும்பாலும் அந்த வயதுக்கே உள்ள ஒரு அமைப்பு என்ன அப்படின்னா காதல் கைகூடும். நிறைய நபர்களுக்கு இந்த இது வந்து ஒரு உங்களுக்கு செவிக்கு தேன் பாய்கிற ஒரு செய்தியாக கூட இருக்கலாம். அந்த வயது, ஏன்னா நானும் அந்த வயது கடந்து வந்தவன் அப்படிங்கிற ஒரு முறையில் சொல்கிறேன். பெரும்பாலான நபர்களுக்கு நல்ல சரியான துணை வந்து அமையும். இந்த காதல் கல்யாணம் திருமணம் வரைக்கும் இட்டு செல்கிற ஒரு அமைப்பாக கூட அமையும். நல்ல துணை அமையும். அதனால் வருத்தம் கொள்ள தேவையில்லை. வீட்டில் அந்த உங்கள் காதலுக்கு சம்மந்தம் சொல்லுகிற அமைப்பு கூட இந்த குறிப்பிட்ட காலத்தில் நடக்கும். அதனால் மனம் கலங்க வேண்டாம். கல்வியை முடித்தவங்களுக்கு நல்ல இடத்துல வேலை கிடைக்கும். இது ஒரு பெரிய ஒரு நல்ல அமைப்பு. சரியான இடத்துல நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நிறுவனத்தில் எதிர்பார்த்த சம்பளத்தில் கண்டிப்பாக வேலை கிடைக்கும். ஏனைய பெரும்பான்மையான நபர்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும். அந்த குறிப்பிட்ட ஒரு 28, 29 வயது 30 வயது இருக்கிற நபர்களுக்கு இருந்த தடைகள் எல்லாம் நீங்கி திருமண அமைப்புகள் அல்லது குழந்தை பாக்கியம் போன்ற அமைப்புகளில் சனி குறுக்கிட மாட்டார். நல்லா தெரிஞ்சுக்கொள்ள வாங்கிக்கோங்க. வேறு கிரகங்கள் குறுக்கிடலாம். சனி உடைய குறுக்கீடு இந்த 3 வருடங்களில் உங்களுக்கு இருக்கவே இருக்காது. அதில் வந்து உறுதியாக உத்தரவாதம், நீங்கள் உத்தரவாதமாக நம்பலாம். ஒரு 30 வயது இருக்கிறவங்களுக்கு தொழில் அமைப்பு அப்படிங்கிறது, ஒரு 30 வயதுக்கு மேலே 45 வயதுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு நிம்மதி பெருமூச்சு விடுகிற ஒரு காலம். இது வரைக்கும் தொழிலில் 9ஆம் இடம் 10ஆம் இடத்துல இருந்த அந்த தொழில் பிரச்சனைகள் எல்லாம் நீங்கிங்க. 10ஆம் இடத்துல இருந்த தொழில் அந்த ஒரு தேக்க நிலையெல்லாம் நீங்கி தொழிலில் வந்து இப்போ பிரகாசமாக செல்லக்கூடிய ஒரு அமைப்பு. அது ரொம்ப 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 முக்கியம். அந்த குறிப்பிட்ட அந்த 40-45 வயதுக்குள்ளே உட்பட்ட நபர்களுக்கு. ஏனைய நபர்கள், நிறைய நபர்கள் வந்து இந்த காலகட்டங்களில் நல்ல விலை உயர்ந்த மகிழுந்து வாகனங்கள் வாங்குவது அல்லது நல்ல பெரிய வீடு கட்டுவது, திருமண அமைப்பு, அது மாதிரியான அமைப்புகள், நல்ல அமைப்புகள், வீட்டில் நடக்கக்கூடிய நல்ல அமைப்புகள் எல்லாமே பிரகாசமாக நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு. 45 வயதிற்கு மேற்பட்டு ஒரு 60 வயதுக்குள்ள இருக்கிறவங்களுக்கெல்லாம் இதுவரைக்கும் இருந்த உடல் உபாதைகள் எல்லாம் சற்று நீங்கி சற்று பெருமூச்சு விடக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். பெரிய பெரிய ஏதாவது நோய் தாக்குதலில் இருந்து அதிலிருந்து விடுபட்டு ஒரு நல்ல நிலையை அடையக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். நிறைய சுப செய்திகள் இந்த குறிப்பிட்ட இந்த 45 வயதுக்கு மேலே 60 வயதுக்கு இருக்கிறவங்களுக்கு நல்ல சுப செய்திகள். குறிப்பாக இந்த வயதில் இருக்கிறவங்களுக்கு சுப செய்தினா என்ன? தன்னுடைய குழந்தைகள் வந்து நல்ல ஒரு நிலையை அடைவது, அதை கண்ணார பார்ப்பது, தன்னுடைய குழந்தைகள் மூலமாக குழந்தைகள் கிடைப்பது, பேரன் பேத்தி போன்ற அமைப்புகள் கிடைப்பது அப்படிங்கிற மாதிரியான இது, நல்ல இடத்துல தன் குழந்தைகளுக்கு வேலை அமைப்பு, வெளிநாடு வேலை அமைப்பு, இந்த மாதிரியான ஒரு மனதிற்கு மகிழ்வை தரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு வந்து இந்த குறிப்பிட்ட ஒரு 60 வயதிற்கு மேலே 60 வயதுக்குள்ள இருக்கிற நபர்களுக்கு ஏற்படும். 60 வயது தாண்டி ஒரு 75-80 வயது இருக்கிறவங்களுக்கு உடல் உபாதைகள், நோய் பிரச்சனை இதெல்லாம் தீர்ந்து ஒரு நிம்மதியாக ஒரு ரிட்டையர்மெண்ட் லைஃப்பை ஒரு நிம்மதியாக உட்காரக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கும். நல்ல, அதாவது என்னென்னா உங்களை சுற்றி ஒரு நல்ல வைப்ரேஷன் இருக்கிற ஒரு அமைப்பு. நிறையா குறிப்பிட்ட இந்த வயதில் 60 வயதுக்கு மேற்பட்டவங்க இதில் வந்து குடும்பத்தோடு நிறைய ஆலயங்கள் செல்வது. இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, பொதுவாக நம்ம எல்லோரும் காசி ராமேஸ்வரம் போன்ற ஒரு மிகப்பெரிய அமைப்பை வந்து ஒரு பக்தி ரீதியாக போகிறது, நிறைய ஆலயங்களுக்கு செல்வது, வெளிநாடுகள் சுற்றுலா செல்வது, இல்லை ஒரு பக்தி சுற்றுலா செல்வது, இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் வந்து இந்த குறிப்பிட்ட ஒரு 70-75 வயதுக்கு உட்பட்ட நபர்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த சனி வந்து செய்து கொடுப்பார். அதுலேயும் பிற்பகுதி இந்த சனி 11ஆம் இடத்து சனியின் பிற்பகுதியில் குருவின் வீட்டில் குருவின் பார்வையில் இருக்கிற ஒரு அமைப்பும் வரும். அந்த அமைப்பு வரும்பொழுதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறதுங்க, நிறைய ஆலயங்களுக்கு வழிபடுகிற ஒரு அமைப்பாக கூட இந்த சனியானவர் கண்டிப்பாக கொடுப்பார். அதனால் அதில் வந்து மாற்றம் இல்லை. 80 வயது நிரம்பிய நபர்களுக்கு ஒரு நல்ல இறுதி காலகட்டம், நல்ல அருமையான காலகட்டங்களாக அமையும். இறைவன் அதற்காக வழிவிடுவார். இந்த இதில் வந்து நெகட்டிவாக சொல்கிறதுக்கு எந்த விதமான அமைப்பும் கிடையாதுங்க. 11ஆம் இடத்து சனி அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கார், அவரவர்களுடைய தசாபுத்தி சுயஜாதகத்தின் அடிப்படையில். அடுத்ததாக எந்தெந்த தசை என்னென்ன செய்யும் அப்படின்னு பார்ப்போம். பெரும்பாலும் வந்து ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு பெரும்பாலும் சூரிய திசை என்பது ரொம்ப அரிது. ஏன்னா சூரிய திசை என்பது ரொம்ப சின்ன வயசுலேயே முடிஞ்சிடும். ஏன்னா நீங்கள் கார்த்திகை நட்சத்திரோட 2ஆம் பாதத்தில் பிறந்தால் கூட 3 வயசு 4 வயசுக்குள்ளே உங்களுக்கு சூரிய திசை முடிஞ்சிடும். திருப்பி உங்களுக்கு சூரிய திசையில் வரவே வராது வாழ்க்கையில். ஏன்னா 120 ஆண்டு கால சுழற்சி அப்படிங்கிறனால சூரிய திசை வராது. சூரிய திசை நடப்பவர்கள் ரொம்ப அரிது. இளம் குழந்தைகளுக்கு மட்டுமே சூரிய திசை. அப்படி சூரிய திசை இளம் குழந்தைகளுக்கு ஒரு 3 வயசு 4 வயசு இருக்கிற குழந்தைகளுக்கு சூரிய திசை நடந்துச்சுனாங்க தகப்பனுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அந்த குழந்தையோட அப்பாக்கு, மேசராசியில் பிறந்து சூரிய திசை நடக்கிற அந்த குழந்தைகளுடைய தந்தை, அவர்களுக்கு வந்து ஒரு அற்புதமான காலம். அவருக்கும் சரியான தசாபுத்தி சரியான ராசியில் அமர்ந்து உட்கார்ந்திருக்கும் பொழுது அற்புதமான ஒரு காலமாக அமையும் சூரிய திசை.
அடுத்தது சந்திரதசை. இந்த சந்திரதசையும் அதே மாதிரி தான், ரொம்ப இளம் வயதிலேயே முடிஞ்சிடும். அதிகபட்சம் 13, 14 வயது, 15 வயது தாண்டாது ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு சந்திரதசை என்பது. ஒரு சிலருக்கு சந்திரதசையே வராமல் போகும். ஏன்னா மிருகசீரிடத்தில் பிறந்தீங்கன்னா சந்திரதசை வரவே வராது. இல்லைனா ரோகிணி 4ஆம் பாதத்தில் இருக்கும் பொழுது 1 வருடம் 1.5 வருடத்துக்குள்ளே முடிஞ்சிடும் சந்திரதசை. அப்படி அந்த 13, 14 வயதுக்குள்ளே இருக்கிற குழந்தைகளுக்கு சந்திரதசை நடக்கும் ஆயின் தாய் வழி, தாயின் உடல்நலம் இது எல்லாமே அற்புதமாக அமையும். தாய்க்கு வந்து நல்ல தேக ஆரோக்கியத்தையும் தாய் வழி அமைப்புகளும் தாயின் அரவணைப்பும் அதிகமாக கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த சந்திரதசை நடக்கிற குழந்தைகளுக்கு இருக்கும். நான் சொல்வது எல்லாமே பொதுவான பலன். இந்த சூரிய தசை சந்திரதசை என்பது பொதுவான பலன். உங்களுடைய சுயஜாதகத்தில் அந்த கிரகங்கள் எந்த அமைப்பில் இருக்கிறதுங்கிறத பொறுத்து பலன் கூடலாம் குறையலாம். நல்லா தெரிஞ்சுக்கங்க, பலன் கூடலாம் குறையலாம். செவ்வாதசை எப்படி நீங்கள் 10 பருவத்தில் கண்டிப்பாக வரும். ஒருவேளை பிறந்த உடனே செவ்வாயோட நட்சத்திரத்தில் பிறந்த உடனே செவ்வாதசை வருகிற நபர்களும் உண்டு. இல்லைன்னா 10 பருவங்கிறது ஒரு 10 வயதுக்கு மேலே, ஒரு 17, 18 வயதுக்குள்ளே வருகிற வருது. 20 வயதுக்கு மேலே தாண்டாது. நீங்கள் ரிஷபராசியில் பிறந்த நபர்களுக்கு அதிகபட்சம் எக்ஸ்ட்ரீமாக போனால் 20 வயது, அதற்குள்ளே செவ்வாதசை வந்துடும். அப்படி நடக்கிற செவ்வாதசை ஒருவேளை உங்களுடைய லக்கணம் மிதுனம் அல்லது கன்னி லக்கணமாக இருந்து செவ்வாதசை வருகிற நபர்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பு இல்லாமல் இந்த செவ்வாதசையை கடந்து போவீங்க. ஏன்னா அது 6, 8ஆம் திசை நடக்கும் பொழுது கூட செவ்வாய் தசை பெரிய அளவில் பாதிப்பை கொடுக்காம அழகாக அப்படியே கடந்து போகிறது. ரொம்ப சின்ன குழந்தைகளாக இருக்கிறவங்களுக்கு சகோதரி அமைப்புகள் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு, அதாவது உங்களுக்கு தம்பி தங்கை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுடைய அப்பா அம்மாவுடைய ஜாதகத்தை பொறுத்து செவ்வாதசை நடக்கும். ராகு தசையை நீங்கள் சந்திச்சே தீர்வீங்க. ரிஷபராசியில் பிறந்தவர்கள் ராகு தசையை சந்திக்காத நபர்கள் இருக்கவே மாட்டாங்க. அத்தனை பேரும் ராகு தசையை சந்திப்பீங்க. அந்த ராகு எந்த இடத்தில் இருக்கிறது என்பதை பொறுத்து, ராகு சரியான இடத்தில் சரியான அமைப்பில் அமர்ந்து சரியான கிரகங்களுடைய பார்வை ஏற்பட்டு இருந்தால் உங்கள் ஜாதகத்தில் ராகு கொஞ்சம் சுயஜாதகத்தில் ராகு கொஞ்சம் பலமாக அமர்ந்து புதனும் பலமாக அமர்ந்து ஐடி துறையில் மிகப்பெரிய சாதனைகளை ஐடி துறையில் மிகப்பெரிய ஒரு மேன்மை அடையக்கூடிய அமைப்பு இந்த சனி பயிற்சி என்பது உங்களுக்கு கொடுக்கும். ராகுவின் இருப்பை பொறுத்து, ராகுவோட இருப்பு சரியாக இருந்து குறிப்பிட்டு நம்ம என்ன ராகு சரியான கட்டங்களில் உங்கள் ஜாதகத்தில் அமர்ந்து சரி குரு சுக்கிரனுடைய தொடர்புகளை பெற்று ராகுக்கு வீடு கொடுத்த கிரகங்கள் உச்சமாகியோ இல்லை ஆட்சியாகியோ இல்லை மிகுந்த சுபத்துவத்தை அடைந்தோ அந்த ராகு தசை ஒரு குறிப்பிட்ட இளம் பருவத்தில் வருகிற ஒரு அமைப்பை பெற்ற நபர்களுக்கு, புதனும் ஓரளவு வலுத்திருக்கிற நபர்களுக்கு ஐடியில் மிகப்பெரிய ஒரு அமைப்பாக வந்து ராகு கொண்டே சேர்த்திரும். ஊடகத்துறையில் மிகப்பெரிய இன்றைக்கு இருக்கிற படம் எடுப்பதற்காகவோ திரைப்படம் தயாரிக்கிறதுக்காகவோ அதாவது டைரக்ட் செய்யறதுக்காகவோ வாய்ப்புகளை தேடிக்கொண்டிருக்கிற நபர்களுக்கு இந்த குறிப்பிட்ட காலம் ராகு தசை நடக்கிற காலம் அற்புதமான காலமாக அமைஞ்சிடும். இந்த ராகு திசையில் ரிஷபராசியில் பிறந்து ராகு தசை தற்பொழுது நடந்து கொண்டிருக்கிற நபர்களுக்கு திருமண அமைப்பு அருமை அமையும். இது ரொம்ப முக்கியமான ஒரு விடயம்ங்க. சரியான தசாபுத்திகள் ராகு தசையில் சரியான தசாபுத்திகள் நடக்கிற நபர்களுக்கு திருமணம் என்பது தள்ளி போகாது. நிறைய நபர்களுக்கு திருமணம் நடக்கும் இந்த ராகு தசையில். அடுத்ததாக குருதசையும் நீங்கள் கண்டிப்பாக சந்திப்பீங்க. ஏன்னா ரிஷபராசியில் பிறந்த நபர்களுக்கு குருதசை என்பது ஒரு மத்தியம வயதில் வந்துடும். குருதசை ஒரு மத்தியம, நீங்கள் செவ்வாயோட நட்சத்திரத்திலே பிறந்திருந்தா கூட ஒரு 20 வயது 22 வயதுக்கு மேலே குருதசை வந்துடும். அந்த குரு நல்ல இடத்துல அமர்ந்து நல்ல அமைப்பில் இருக்கும் பொழுது கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு, பண வரவுகளை அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த குறிப்பிட்ட சனி பயிற்சி வந்து உங்களுக்கு கொடுக்கும். குரு எவ்வளவுதான் கேட்டிருந்தாலும் ஓரளவு உங்களை காப்பாற்றி விடுவார். சரியாக நான் சொன்ன மாதிரி கடக சிம்ம லக்னமாகவோ அல்லது உங்களுக்கு விருச்ச லக்னமாகவோ இருந்து இல்லைன்னா மேச லக்னமாக இருந்து தனுசு மீன லக்கணமாக நான் குறிப்பிட்டு சொல்கிற இந்த 6 லக்கணமாக நீங்கள் மேசராசியாக இருந்து ரிஷபராசியாக இருந்து குறிப்பிட்டு இந்த 6 லக்கணமாக இருந்து குருதசை நடக்கிறவங்களுக்கு உச்சபட்ச யோகம். ஜாதகத்தில் லக்னம் லக்னாதிபதி எடுத்திருந்தால் கோடிகளில் புரளக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்திவிடும் இந்த குறிப்பிட்ட காலம். அதனால் குருதசை நடப்பதும் அருமையான யோகத்தை கொடுக்கும். ரிஷபராசியில் பிறந்து அடுத்து சனி திசை. இந்த சனி திசை என்பது அவரவர்களுடைய லக்கணத்தை பொறுத்து, இப்போ கடகசிம்ம லக்கணமாக இருந்து சனி திசை நடப்பவர்களுக்கு பெரிய கெடுதல் இல்லாமல் இந்த சனி திசை இந்த குறிப்பிட்ட காலம் அப்படியே கடந்து போகும். இதே நீங்கள் லக்கணம் உங்கள் ராசி ரிஷபமாக இருந்து லக்கணமும் ரிஷபமாக இருந்து துலாலக்கணமாக இருந்து சனி சரியான இடத்தில் அமர்ந்திருக்கிற நபர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் இந்த சனி திசை என்பது. ரிஷபராசியில் பிறந்த இந்த சனி திசை நடப்பவர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துவிடும் இந்த சனி பயிற்சி. சனிக்கு அப்புறம் புதன். ஏன்னா புதன் தசை என்பது ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு புதன் தசை என்பது பிற்காலத்தில் வருது. 50 வயசு 60 வயசு 70 வயசு ஒரு சிலருக்கு இறுதி காலகட்டம் கூட அமையும்.
இறுதி காலகட்டங்களில் அமைகிற புதன்தசையாக கூட இருக்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய இறுதி வாழ்க்கை என்பது மிக அற்புதமான ஒரு வாழ்க்கை, பேரன் பேர்த்தியோடு நல்ல ஒரு மகிழ்வான தருணத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக புதன்தசை நடப்பவர்களுக்கு புதனினுடைய இருப்பை பொறுத்து, புதன் ஜாதகத்தில் எப்படி இருக்காரோ அதை பொறுத்து ஒரு அற்புதமான ஒரு அமைப்பை வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துவிடும். அடுத்தது கேதுதசை. கேதுதசை என்பது இந்த ராசியில், குறிப்பிட்ட இந்த ராசியில் பிறப்பவர்களுடைய கேதுதசை என்பது மிக 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 கடைசியில் வர்ற திசை. ஒரு சிலருக்கு கேதுதசை வராமல் கூட போகும், பெரும்பாலான நபர்களுக்கு கேதுதசை வராமல் கூட போயிடும். ஒருவேளை அப்படி கேதுதசை வந்தால் கூட ஒரு நிம்மதியான பெரிய ஆன்மீக அமைப்பை வந்து கொடுக்கும், ஆன்மீகத்தில் மிகப்பெரிய ஈடுபாடை ஏற்படுத்தும். அது எந்த மதமாக இருந்தாலும் அந்த மதத்தை சார்ந்த ஆன்மீக அமைப்பில் வந்து நீங்கள் இருப்பீங்க. அடுத்ததாக சுக்கிரதசை. சுக்கிரதசை வர்றது மிக மிக அரிது, மிக 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 அரிது. நீங்கள் விரல் விட்டு என்ன உங்கள் மாவட்டத்திலே ரிஷபராசியில் பிறந்து சுக்கிரதசையில் இருப்பவங்க ஒரு சிலர் தான் இருப்பாங்க. ஏன்னா சுக்கிரதசை என்பது மிக பின்னாடி ரொம்ப இறுதி காலகட்டங்களில் ஒரு 80 வயது 85 வயது அந்த மாதிரியான காலகட்டங்களில் 70-75 வயதுக்கு மேலே தான் வரக்கூடும். ஏன்னா அதற்கு முன்னே இருக்கிற திசைகளோட அமைப்பை வச்சு வந்து நான் இதில் பண்ணுறேங்க. சுக்கிரதசை என்பது வராமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் ரொம்ப அதிகம். அதுலேயும் குறிப்பாக நீங்கள் சூரியனுடைய நட்சத்திரத்திலாம் பிறந்திருந்தீங்கன்னா வாய்ப்பே கிடையாது. ரிஷபராசியாக இருந்து உங்களுடைய நட்சத்திரம் வந்து இப்போ கார்த்திகை நட்சத்திரமோ இல்லை ரோகிணியோ மிருகசீரிடமோ இருக்கிற நபர்களுக்கு, மிருகசீரிடத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட கடைசி வாழ்க்கை, கடைசி இறுதிக்கட்டம் அப்போ 90 வயசு தொட்டுரும். அந்த காலகட்டங்கள் இருக்கும் பொழுது சுக்கிரதசை வரலாம். இதில் பிறந்தவங்களுக்கு சுக்கிரதசை வரவே வராது. சூரியனுடைய நட்சத்திரத்திலையும் சந்திரனுடைய நட்சத்திரத்திலையும் பிறந்தவங்களுக்கு வரவே வராது. அபூர்வமாக யாராவது ஒரு நபர் தான் வரும். அவங்க யாராவது பார்த்தீங்கன்னா மாவட்டத்துக்கு ஒருத்தர் தான் இருப்பார், 100 வயது கடந்து வாழக்கூடிய நபர்கள். அதனால் சுக்கிரதசை வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. இருந்தாலும் சுக்கிரதசை வந்தாலும் சுக்கிரதசை ஒன்றும் பெருசாக கெடுக்க போகிறதில்ல உங்களுக்கு. இது ஒரு அற்புதமான ஒரு அமோகமான காலம். ரிஷபராசிக்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த காலகட்டத்தில் எவ்வளவு உயரம் உங்களால் பறக்க முடியுமோ அவ்வளோ உயரம் பறக்கிறதுக்கு ஆயத்தமாகுங்கள். பயம் கொள்ள வேண்டாம். தைரியமாக தன்னம்பிக்கையாக நடைபோடுங்கள். ஒரு சில நபர்களுக்கு இந்த ஜாதகத்தில் 100 விழுக்காடுன்னு வச்சுக்க, இப்போ 100 பேர் இருக்காங்க, 100% இருக்கிற பர்சனுக்கு 10 விழுக்காடு எந்த பாதிப்புமே இருக்காது, எந்த தசாபுத்தி நடந்தாலும். ஏன்னா அவங்களோட ஜாதகம் அவ்வளவு வீரியமான ஜாதகமாக இருக்கும். அவர்கள் நம்ம கணக்கில் எடுத்துக்கவே வேண்டாம், விட்டுருங்க. அவர்கள்லாம் விஐபி விவிஐபிகள் கேட்டகரியில் வர்றவங்க, அவர்களை கணக்கில் எடுத்துக்க வேண்டாம். ஏனைய நபர்களுக்கு ஒரு 70 விழுக்காடு நபர்களுக்கு, ஒரு 60 விழுக்காடு நபர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு சராசரியான ஒரு அமைப்பு கொண்ட ஜாதகர். எப்படின்னாங்க, யாருமே வந்து பிறந்த நபர்கள் யாருமே சாப்பிடாம தூங்காமல் வீடு இல்லாமல் அப்படி இல்லாமல் யாரும் இருக்க போகிறது இல்லை. அதாவது நான் ஏன் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு வேலை ஏதாவது கோயில்லையோ வெளியவோ வந்துங்க இறந்துண்டு சொல்கிறோம் இல்லைங்களா, இறந்து உண்கிற நபர்கள், அவங்கள வந்து நம்ம கொச்சைப்படுத்தி பேச வேண்டாம். இறந்து உண்கிற நபர்கள், அதாவது பிச்சைக்காரன் சொல்லப்படுகிற நபர்கள், அவர்களும் சாப்பிட்டு கொண்டு உறங்கி கொண்டு தான் இருக்காங்க, வாழ்க்கை நடத்தி கொண்டு தான் இருக்கிறாங்க. மிகப்பெரிய மல்டி மில்லியனாக கருதப்படுகிற எலான் மஸ்க் அப்படின்னு சொல்லப்படுகிறவரும் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கார், உணவருந்தி கொண்டு வாழ்ந்து கொண்டு தான் இருக்கார். அவங்க கேட்டகரியில் இருக்கிற ஆளை விட்டுறலாம், இவங்க கேட்டகரியில் இருக்கிற ஆளையும் விட்டுறலாம், ஒரு 10 விழுக்காடு விட்டுறலாம். ஏன்னா ஒரு 60 விழுக்காடு இருக்கிற நபர்களுக்கு இது ஒரு அற்புதமான காலம். முடிந்தவரை உங்கள் குடும்பம், குழந்தை, குட்டி அதோட நேரத்தை செலவிடுங்க. நல்ல வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு அமைப்பு. ஏனைய இதில் ஒரு 10 போயிடும், அதில் ஒரு 10 20, இதில் ஒரு 50 70 விழுக்காடு, ஒரு 60 80 விழுக்காடு போயிடும். ஏனைய 20 விழுக்காடு மக்களுக்கு வந்து சரியான தசாபுத்தி, சுபத்துவம் இல்லாத பாவத்துவம் அடைந்த தசாபுத்தி நடக்கிற நபர்கள், அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சனி பயிற்சி பெரிய ஒரு உன்னதமான நிலையை வந்து கொடுக்காது. ஆனாலும் இந்த சனி பயிற்சி என்பது உங்களை கசக்காது பிடிச்சிட்டு. ஏற்கனவே ரொம்ப சுமையை சுமக்கிற நீங்கள் இன்னும் மேலும் சுமையை சுமக்கக்கூடிய ஒரு நிலையை வந்து ஏற்படுத்தாமல், இதே சுமையில் தொடர்ந்து அல்லது இந்த சுமை சற்று குறைந்து அதை இறக்கி வச்சுட்டு ஆசுவாசப்படுத்திட்டு மீண்டும் அந்த சுமையை தூக்கி சுமக்கிற ஒரு நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் மனம் தளர வேண்டாம், தன்னம்பிக்கையோடு நீங்கள் வந்து நடைபோடுங்க. இப்போது உங்களுக்கு நல்ல நேரம் நடந்து கொண்டிருக்கிற நபர்கள் அதிகமாக ஆலய வழிபாடு, உங்களுக்கு நேரம் நல்லா இருக்கும் பொழுது ஆலய வழிபாடு அதிகமாக செய்வது இன்னமும் உத்தமம். உங்களுக்கு வருகிற 10 ரூபாய் லாபம் என்பது அதிக, ஏன்னா இறைவனுக்கு போய் நன்றி சொல்லிட்டு வாங்க, நான் நல்லா இருக்கேன். ஏன்னா எப்பொழுதுமே மனிதனுக்கு ஒரு இயல்பு உண்டு, கஷ்டப்படுகிற காலத்தில் மட்டும் இறைவனை வேண்டுவதும் தான் சந்தோஷமாக இருக்கிற நேரங்களில் இறைவனை மறந்து விடுவதும் மனிதனுடைய இயல்பு. அப்படி மறக்காமல் உங்களுக்கு நல்லது செய்த அந்த இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள். 10 ரூபாய் வருமானம் வருகிற இடத்தில் இன்னும் 1 ரூபாய் சேர்ந்து 12 ரூபாயாக வருமானம் வரக்கூடிய ஒரு அமைப்பு ரிஷபராசிக்கு உண்டு. நன்றாக இருப்பீர்கள் அனைவரும். அடுத்ததாக மிதுனராசியை பற்றி அடுத்த காணொலியில் பார்ப்போம். அதுவரை இணைந்திருங்கள். தமிழர் கணியத்தோடு மீண்டும் உங்களை அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அருள்குமரன். நன்றி, வணக்கம்.